ஹலோயிங் மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டிங்கிற புக்கில் பார்த்துட்ருக்கோம். From the following details relating to Usha traders for the year ending 31st December March 1999, you are required to calculate ratios reflecting their liquidity position. liquidity positionக்கு தகுந்த ratios. அப்போ என்னென்ன ratios வரும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. current ratio, asset test ratio, super quick ratio and their comments. Sundry debtors 50,000, cash 40,000, bank 60,000, trade investment 20,000, bills receivable 30,000, prepaid expenses 10,000, closing stock 80,000. So total current asset எவ்வளவுங்க 2,90,000. Sundry creditors 40,000, bills payable 30,000, outstanding expenses 2,500, current liabilities வந்து 72,500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அந்த தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துலதுன்னா ஆன்சர் கொடுத்துரும். ஜஸ்ட் நார்மல் மேக்ஸ் மாதிரி தான், பட் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க்ஸ் சம்ஸில் 8 மார்க்ஸ் சம்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எப்படி போடுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா current ratio equal to current assets divided by current liability. ஸோ அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கரண்ட் அசட்டும் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் கரண்ட் அசட் வந்து 2,90,000 கொடுத்துட்டாங்க, கரண்ட் லைபிலிட்டி 72,500 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா, நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுமா. ஸோ இது ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் கரண்ட் அசட் எவ்வளோங்க, கரண்ட் அசட்டு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,90,000 கொடுத்துருக்காங்க. கரண்ட் லைபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க 72,500 கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 2,90,000 டிவைடட் பை 72,500. 2,90,000 divided by 72,500. ஸோ என்ன வருதுங்க 4 டைம்ஸ் வருது. ஸோ அப்போ கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 4 டைம்ஸ். அவ்வளோதான், ஓகேவா. ஸோ ஈஸியாக பாருங்கள், ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வந்துடுச்சு. அடுத்தது செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் ரேஷியோ. or acid test ratio ரெண்டு ஒன்று தான், ஓகேவா. ஸோ என்னங்க liquid assets divided by current liability. ஸோ நம்மளுக்கு current liability தெரியுது, current liability அவங்களே கொடுத்துட்டாங்க என்னங்க 72,500, ஓகேவா. அப்போது நம்மளுக்கு லிக்விட் லைபிலிட்டி அப்படிங்க லிக்விட் அசட் எதுன்னு தெரியணும் இல்லையா. ஸோ இது வந்து லிக்விட் அசட் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ லிக்விட் அசட் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் ஸ்டாக் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டு இருந்தால் அதை லெஸ் பண்ணிக்கணும். இப்போ கரண்ட் அசட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,90,000 கொடுத்துட்டாங்க. மைனஸ் இதில் ஸ்டாக் இருக்கான்னு பாருங்கள், ப்ரீபெய்டு ரெண்டுமே இருக்குது. ஸ்டாக் 10,000 இருக்குது, சாரி ஸ்டாக் 80,000 இருக்குது, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 10,000 இருக்குது. மீதியெல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 10,000 8,000 80,000 லெஸ் பண்ணிக்கலாமா. ஸ்டாக் 80,000 லெஸ் பண்ணிக்கிறேன், ப்ரீபெய்டு ஒரு 10,000 லெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வருதுங்க 2 lakh வருதா. அப்போது நம்மளுக்கு லிக்விட் அசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. குயிக் ரேஷியோ ஈக்குவல் டு 2 lakh டிவைடட் பை 72,500. 2 lakh டிவைடட் பை 72,500 என்ன வருதுங்க 2.75. ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 76 போட்டு 2.76 டைம்ஸ். Quick ratio equal to 2.76 times.
ஓகேவா? சரி, தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் குயிக் ரேஷியோ. சூப்பர் குயிக் ரேஷியோ ஆர்எஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ. ரெண்டு ஒரே மீனிங் தான். அது என்னென்னா ஈஸியாக காசு மட்டும் கன்வெர்ட் பண்ணுறது, ஈஸியாக கேஷாக நம்மளுக்கு கிடைக்குது. கேஷ் ப்ளஸ் பேங்க் ப்ளஸ் மார்க்கெட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட், இது மூணும் தான் டக்குன்னு நம்மளுக்கு பணம் வேணும்னா எடுத்துக்க முடியும். டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு கரண்ட் லயபிலிட்டி தெரியும் என்னங்க, 72,500. இப்போது நம்மளுக்கு இந்த கேஷ் எவ்வளவுன்னு பார்த்துடலாம். கேஷ் பாருங்கள் 40,000, பேங்க் 60,000, இன்வெஸ்ட்மெண்ட் 20,000. அவ்வளோதான். இது மூணு எடுத்து எழுதுனா போதுமா? ஸோ பேங்க் கேஷ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 வருது. ப்ளஸ் பேங்க் வந்து 60,000 ப்ளஸ் 20,000 வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் டிவைடட் பை 72,500. இப்போ என்ன வருதுங்க, 40,000, 60,000, 20,000 டிவைடட் பை 72,500. ஸோ 1.66 வச்சுக்கலாமா? 1.66 டைம்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. அப்போ லிக்விட் அப்சல்யூட் குயிக் ரேஷியோ ஆர் சூப்பர் குயிக் ரேஷியோ 1.66 டைம்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.